பேரன்பு கொண்ட பெரியோர்களுக்கும் நாடக கலா ரசிகலா தேவைக்கூடிய அனைத்து கல்லூரம் படைத்த நண்பர்களுக்கும் உள்ளூர் கிராமத்திலிருந்து இந்த கலையை பெரும்பான்மை விதமாக கண்டு ரசிக்க வேண்டும் என்று கொட்டு மழை போல் பணியின்ற பாராமல் அமர்ந்து பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான வேளையில், அதாவது ஆலயம் தொழுவது சாலம் நன்று என்று இருப்பார்கள். கோபுரம் இல்லாத கோவில் தன்னை கட்ட வேண்டாம், கோவில் இல்லாத ஊர்களில் மனிதர்கள் யாரும் குடி போக வேண்டாம். இது சான்றோருடைய வாக்ககம். மனித சக்தியை மீறிய சக்தி தெய்வத்துடைய சக்தி. அது எந்த விதமான ஆலயமாக இருந்தாலும் சரி, ஒரு கிராமத்தில் ஒரு கோவில் ஒன்று ஏற்படுத்தி அந்த கோவிலுக்கு உண்டான ஆராதனை, அபிஷேகங்கள், தீபம் சொல்லிட்டு எல்லா விதமான செய்திருந்தாலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஆலயத்திற்கு, ஆலயம் சின்னதோ பெருசோ அது அப்படி கணக்கு கிடையாது, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய அஷ்ட பந்தல விழா கண்டிப்பாக செய்தியாகணும். இது முன்னோர்களுடைய வாழையடி வாழையாக பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு இது. அப்படிப்பட்ட நமது கிராமத்தில் பிரசன்ன பெருமாள் அப்படியுடைய ஆலயம் ஏன்னாக்கா பொதுவாகவே எவ்வளோ பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் சரி, யாரும் பெருந்தன்மையாக நினச்சி பேசி மகிழ்விக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம சான்றோருடைய ஒரு வீட்டை 1 கோடி ரூபாய் கூட கொடுத்து கட்டிடலாம். ஆனால் ஒரு கோவிலை 10 பேர் அவங்களால முடிஞ்ச 1 ரூபாயோ 2 ரூபாயோ 5 10 பலரும் சேர்ந்து ஜாதி மத இன வேறுபாடுகள் தவிர்த்து மனித சக்தியை மீறிய சக்தி தெய்வத்துடைய சக்தி. அந்த தெய்வத்துடைய பரிபூர்ணமான அருளார்ந்த கிராமத்திற்கும் கிராம மக்களுக்கும் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று மனதில் கருதி அவரவர் முடிந்த எனக்கு அண்ணன் வந்தோடனே சொன்னார், நான் அது மாதிரினா ஆலயம் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஏதோ ஒரு சின்ன ஒரு இதுவில் ஒரு குறைஞ்ச காலமாக இந்த ஆலயம் அப்படியே திருப்பணியாந்து நின்று போச்சு. அதுக்கப்புறம் இளைஞருடைய ஒத்துழைப்பினாலும் பெரியவர்களுடைய ஆசையினாலும் விடாமுயற்சியினால் இந்த பிரசன்ன வதமார் பெருமாளுடைய ஆலயம் இந்த விழாவுக்கு இப்போ இன்னைய நாள் பொன்னாளாக கொண்டு மகா கும்பாபிஷேகம் செய்திருக்காங்க. அதுக்கு முழுக்க முழுக்க துன்பம் என்று தெரிந்திருந்த போதிலும் தோல் கொடுத்து துணை நிற்க துணிந்த இளைஞர் நற்பணி மன்றம் தான் அப்படின்ட்டு அண்ணா அவ்வளோ பெருந்தன்மையாக சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட இளைஞருடைய ஒத்துழைப்பாலும் பல கிராமங்கள் வியப்பிடக்கூடிய அளவிற்கு வேற்றுமை என்பதை மனதில் கடுகளவும் காணாமல் அனைவரும் ஒற்றுமையோடு சேர்ந்து, ஏன்னா மனுஷனாக பிறந்தாக்கா கருத்து வேறுபாடு இல்லாமல் யாருமே கிடையவே கிடையாது. அத்தனையும் தாண்டி அனைவருக்கும் பொதுவான அந்த ஆலய வழிபாடு என்பதை பல கிராமங்கள் முன்னிலைப்படுத்தி இந்த கிராமத்துடைய சிறப்போடு பிரசன்ன வதன பெருமாள் ஆலயத்தை அஷ்ட பந்தல விழான்னு சொல்கிற மகா கும்பாபிஷேகம் செய்து அப்படிப்பட்ட விழாவினை முன்னிட்டு இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் ஒரு கூட்டு கிளியாக பாடி பண்பாடி ஒழுங்குற வீட்டுல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பெண்ணு நான் மொட்டையிலே சொல்லிட்டு நான் இவங்கெல்லாம் பார்க்காத உன்னை பாரு புள்ள பிடிக்கிற மாதிரி கிளம்பு வயல போட்டுக்கோங்க கொம்பு இருங்கோ சூழ்நிலையில யாரு என்ன பத்தி எனக்கு மருமகளா காதல் என்பது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி மதம் பணம் பதவி அந்தஸ்து பார்த்து வருவது காதல் எல்லாம் ஒண்ணு. எங்களுடைய காதல் உள்ளத்தால் ஏற்பட்டு உணர்வுகளால் ஒன்று கலந்து வந்த காதல். எங்களுடைய காதல் தெய்வீக காதல். காதல் காதல்லாம் இருக்கிறவங்கள கஷ்டம் தான் தெரியாது. தாலி கட்டி ஒரு குழந்தை ஒண்ணு பெத்து போட்டோம், அப்புறம் பாரு அதே காதல் தெய்வீக காதல் ஆகாது, நாய் காதல் ஆகும். எனக்கு இருப்பது ஒரே மருமகனாச்சடா. இந்த பாவைக்கு ஒரு பொண்ணு இல்ல சொல்லிட்டு பொண்ணா நினைச்சு வளர்த்தடா. வளர்த்த கழுவா ஏன் போட்டு அழகு பார்த்தனடா. இப்படி பண்ணிட்டாலே இப்படி நடந்த பிறகு விட்டு கொடுக்கலாமாங்க. நான் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது தெரியுமா? உங்க குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கேட்டுக்கிட்டு நீ உயிரா இருக்கலாமா? செத்துடு. நீ போட்ட நகையெல்லாம் கழித்து
தீரவில்லை சொல்லி எழ யாரும் இல்லை மின்ன பின்ன அழுததில்லை சொல்லி தர யாரும் தீரவில்லை தீரவில்லை சொல்லி எழ யாரும் இல்லை பின்ன பின்ன அழுததில்லை சொல்லி தர யாரும் யாரோ யாரோ வந்தவன் காதல் நீரோ காதல் நீரோ சோதனை தீரவில்லை சொல்லி எழ யாரும் இல்லை மின்ன பின்ன அழுததில்லை சொல்லி தர யாரும் இல்லை யாரு சொந்தம் யாரு யாரு யாரறிவாரு சோதனை தீரவில்லை சொல்லி எழ யாரும் இல்லை மின்ன பின்ன அழுததில்லை சொல்லி தர யாரும் இல்லை உங்க குடும்ப வாழ்க்கையை வயித்துல சுமந்த மாமா எதை பேசவே கூடாது தளபதியாரே வாருங்கள் இவளை என்ன தெரியுமா செய்யணும் என்ன செய்ய வேண்டும் இதை கொடுங்க செய்து முடித்துட்டு வாங்க தளபதியாரே, என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி வேலை கச்சிதமா செய்து முடிச்சுட்டு வந்து பின்னாடியா பின்னாடி சொல்றேன். ஏய், அந்த புறம் கேக்குதா நீ தூங்கிறார் பார்த்தேன்னு வயா செருப்பு வாப்பா பட்டுக்கு வாப்பா அந்த குளிர்ல கூட உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கான பாருங்க பாவம் வயசு நம்மளா எவ்வளவு நம்ம இதுவா இருப்போம் பட்டுட்டு வா 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 சொல்றேன் கை வா 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 ஒன்னில வா ஒன்னில நில்லு ஒன்னில கை வா ஒன்னில போய் என்னடா
என்று அடுத்த பொழுது மன்னர் கூட இந்த பாவியை சாட்ட தளபதியாரே, எனக்கு என்ன இருப்பது யார்? நீங்கள் தானே? ஐயா, நான் இல்லை, தந்தை இல்லை, சொந்த பந்து உற்றார் உறவினர், அண்ணன் தம்பி அக்கா தங்கை யாரும் இல்லாத அனாதை திக்கெற்ற பாவி இந்த வேலைக்காரி கண்ணை அடிக்க வேண்டாம் அண்ணா. மகாராணி அம்மா கிட்ட எனக்காக ஒரு வார்த்தை யாருந்தா உரைக்க கூடாதா? சொல்லிருப்பேனே, ஒரு வார்த்தை அடிக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பேன். ஏன் சொல்லவில்லை தெரியுமா? நான் யார்? நானும் எங்கிருந்தோ ஓடி வந்தவன் இங்கே பிழைக்க. எனக்கே உண்ண விடவில்லை, உடுத்த விடையில்லை. ஏதோ தங்க விலங்கு கொடுத்தார்கள். நான் கேட்டால் நான் எங்கே செல்வது? அதனால்தான் அமைதியாக இருந்து விட்டேன். யாரும் இல்லாத திக்கெற்ற பாவியாக இந்த பாவினுடைய நிலைமையை பார்த்தையா? பெண் என்றால் பேய மன இறக்கம் என்று உழைப்பார்கள். இரக்கமே இல்லாமல் அரக்கர் போல அடியாரமாக என்னை தாண்டி கொண்டு வேட்டையாடுகிறார்கள். இது முறையா? இது நீதியா? இது நியாயமா? இது தர்மமா? உன்னை நான் காப்பாற்றுகிறேன். அப்படியா? ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன? என்னை கட்டடத்து மரியாதை முத்தம் கொடுக்க வேண்டும். வாய முடு. அவருடைய பாவி உன்னை நல்லவன் நினைத்தேன். அட நடவச்சலனை, அட நாடடியே, அட நச்சு பாவி, அட படுபாவி, அடைக்கலம் கொடுக்கிறேன் என்று உழைத்து போய் ஆனந்தமாக. ஏனென்றால் யாரும் இல்லாத அனாதைக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறாய் என்று பெருமையாக எண்ணிருந்தேன். ஆனால் நான் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறேன்? மாத கர்ப்பிணி மாற்றான் தோட்டத்து மல்லிகை என்று நன்றாக தெரிந்து கட்டி பிடித்து கொடுக்க வேண்டும் உழைப்பது முறைதானடா. இருக்கட்டுமே, அது ஒரு பச்சை பந்தல தாயாட்ட பையன் பழுகுறாங்க. உண்மைதான் சொல்றேன். ஏன் அவங்களே நிலுவையில் அழுதுகிறாங்க. அவங்க முட்டுங்க காம வெளிப்படுத்த கடுமையை போக வெளிப்படுத்த முட்டாளே தீமையை செய்வதை திருட்டு நாயே. ஒரு பெண் என்றால் தாயாகவும் தங்கையாக நினைக்க வேண்டும். தாரமாக நினைக்கின்றாயே தருதலையே. தாயாகவும் தங்கையாகவும் நாங்களாம் என்னதான் போறோம். ஏன் கூட போறது அக்கா தங்கச்சி இல்ல? அக்கா இல்ல கூட பால் மாற மாட்டேன். நான் போவேன். நீ மனித பிறவி அல்ல. அப்ப நான் என்ன மிருக பிறவி? மிருகமட பாவி டேய். எட்டாவது கடையை தட்டு வைக்க வேண்டும் என்று நீ பகல் கனவு காண்கிறாய். இது ஒரு காலம் உழைக்காது. கட்டெடுத்து ஒரே ஒரு முத்தம். அட பாவி, நீ உரைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை எப்படி தெரியுமா இருக்கிறது? ஒரு முடங்கனானவன் கொம்புச்சு எனக்கு ஆசை படுவது போல இருக்கிற மடையா மதியில மூடா காது உனக்கு ஒரு கேடா. அடச்சி அப்பா போடா. கட்டெடுத்து வாடா டேய். டேய் வாடா. அவங்க போறான்டா. வாடா. வாடா போடா. சித்திரத்தை கண்டுவிட்டால் சிரித்து விடக் கூடாது, சிந்திக்க வேண்டும். சீரழிந்த குடும்பத்தை பார்த்து நகர்ந்து விடக் கூடாது. நல்லது ஒரு வாட வழி செய்ய வேண்டும். இரு மாதமும் வாழ்ந்தவர்கள் எல்லாம் துன்பத்தை கண்டவர்கள் பட்டுவிட்ட மரத்தை எட்டுவிட்ட கதை போல் வெட்டி சாய்த்து விடாது. வாடுவகை எட்டு தைக்கில்லாது. எந்த தெய்வத்திற்கு அத்தன்மைக்கு நேசிப்பது வீண் கனவடா, வீண் கனவு. வீணராத செயலுக்கு இணங்காதை. இன்பம் என்பது இணங்கம், துன்பம் என்பது சோகை. கடலில் தாரணம் பாதி முடிந்து மறந்து விடுவது முடியாது. தமக்கு உன்னை நினைச்சு எனக்கு கவிதை ஒண்ணு படிச்சேன்.
அது உன்னை நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன். முடியாது.
நீங்க கேட்க ஒரே ஒரு முத்தம் கொடுக்க முடியாது. இன்று ஒரு நாள் அவகாசம். இன்று போய் நாளை வருகிறேன். இதுவரை தாயார் வயிறறிய வாழா மகளை ஒரு காலம் என்று உரைப்பார்களே அம்மா. ஏழை என்று பாராமல், இந்த அனாதை என்று பாராமல், 3 மாத கர்ப்பிணி என்று பாராமல் என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடி இப்படி சித்திரவதை செய்கிறார்களே அம்மா. அம்மா, எண்ணத்தால் செய்கையால் யாருக்கு எந்த ஒரு தீங்கு செய்யாத இந்த கண்ணகிக்கு இந்த நிலையை கொடுக்க வேண்டிய இறைவா. பட்ட காலிலே படக்கட்ட கொடிய ஜடம் என்று உரைப்பார்களே அம்மா. எனக்கு எந்த நேரத்தில் என் தாயினுடைய வயிற்று நான் கரு தரித்தேனோ எந்த நேரத்தில் இந்த பாவி இந்த மண்ணில் நான் அம்மா, என்னை முந்தைய தவம் இருந்து 300 நாள் சுமந்து தந்தைய வடதலையே தொடரட்டான என்னை 10 மாதம் சுமந்து அந்த எவரோடு போராடு பெற்றெடுத்த அம்மா. நீ உயிரோடு இருந்திருந்தா அட வேண்டாம் மகளை என்ற ஆறுதல் உரைத்து என ஆதரிப்பார்களே அம்மா. இந்த பாவி உங்க மகளா நினைச்சு என்னை ஆதரிகள் ஐயா. பத்து மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா உரத்தத்தை எல்லாம் பாலா தந்து சுத்தி வளர்த்த அம்மாவும் கண்ணுக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா. கண்ணூரக்கும் காணாம தந்தி தந்தை இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்பிற்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. காட்டி விரல பிடிச்சி ஆசந்தா சொல்லி கொடுத்தேன். அண்ணாடம் கூடு குடிச்சி வெள்ள சோறு பொங்கி கொடுத்தேன். களவட்டி நடவ நட்டி தான் செட்ட தச்சு கொடுத்தேன். சிறுவாடு சேர்த்து வச்சு சிலத்தொன்று வாங்கி கொடுத்தேன். பதறி நிற்பேன். அச்சல் விட்டு நான் படுத்தா
மன்னவன் பேரு தலக்கோடும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் பரமாடும் இதையெல்லாம் வாழ சொல்லித் தரும் கலங்காதே கலங்காதே நீயும் நெஞ்சுக்குள்ளே இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிக்குதே நிக்குதே ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிக்குதே நிக்குதே இந்த நம்பி போகையிலே பாதம் உண்டாகும் நிக்காமே கண்ணூரோ ஏ கண்ணூரே நிக்காமே முன்னேறே அன்பாளே நீ பேசு கலக்கோடும் இளங்காத்து ஏதி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும் இந்த இனிவெளியிலே நமது கிராமம் சேர்ந்த ரேவதி ஜானகிராமன் இன்னும் கொடுக்கும் உள்ளம் படைத்த ரேவதி ஜானகிராமன் அந்த அன்புள்ளங்கள் இங்கு அடியன் பாடலை பாடிய பாடலை பாராட்டி ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றியினை தெரிவித்துள்ளோரும் நன்றி. ஒரு பெண்ணாக பிறந்தவள் பெற்றெடுத்த தாய் தந்தைய நினைவில் சுமந்து தொட்டு தாலி கட்டிய கணவனை இதயத்தில் சுமந்து பிள்ளையை கருவில் சுமந்து குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து என் சுமகளையை சுமந்து கொண்டு ஒரு பெண்ணா பிறந்தவள் காலமெல்லாம் குடும்பத்திற்காக சிரித்த முகத்தோடு வாழ்கிறாளே அம்மா என பெற்றவளே கொடியவன் நாட்டின் தளபதிக்கு இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார். பொழுது விடிந்தார். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று தெரியவில்லையே.